மிதுன ராசிக்காரங்க என்றைக்குமே ரொம்ப சாமர்த்தியசாலிகள்வா. சிரித்து பேசுகிறதுல வல்லவங்க. இவங்க என்றைக்குமே அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கக்கூடியவங்க. மிதுன ராசினாலே விகடகவி ராசின்னு பேர். தெனாலிராமனை விகடகவின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி விகடகவி ராசின்னு பேர். அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு மிதுன ராசிக்காரராக இருப்பார். பஞ்சாயத்து பண்ணுறதெல்லாம் கெட்டிக்காரங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்குள்ளேயே குரு வரார். அது ஒரு பெரிய விசேஷம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துக்குள்ளே குரு வரார். அப்படி ஜென்மத்தில் குரு வராருன்னா இது வரைக்கும் இருந்த ஒரு பொசிஷன்லேருந்து இவங்க மாற போகிறாங்கன்னு அர்த்தம். இவங்க ஒரு பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் வெளி உலகத்தில் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறதுன்னு தெரியாத ஆட்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அதுக்குரிய வாய்ப்பு வசதிகளை அவங்க பயன்படுத்திக்கல அப்படின்னா இப்போ அந்த வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்திக்கிட்டு பெரிய ஆளாக வந்துடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் எப்படின்னா நிறைய செலவு செலவு செலவு. அதுதான் மிதுன ராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக எந்த மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாலும் நிறைய செலவாகிக்கிட்டே இருக்குது எங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வீட்டு செலவை கண்ட்ரோல் பண்ண முடியல, வீட்டில் ஹஸ்பண்டை திருப்திப்படுத்த முடியல, ஒய்ஃபை திருப்திப்படுத்த முடியல, வீட்டு செலவு அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு பல மிதுன ராசிக்காரங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம். ரொம்ப பணம் செலவாகிட்டு இருந்தது முதல்ல கண்ட்ரோல் ஆகும். பழையசை விட இப்பவும் செலவாகும், ஆனால் பழசை விட ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்.